ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயல் 7 தான் பார்க்க போகிறோம். இயல் 7ல் முதலாவதாக என்ன படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா படைவேலம். படைவேலம் இந்த பாடத்தை நம்மளுக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெயம் கொண்டார். பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி நூல்வழி பார்த்துடலாம். ஜெயம் கொண்டார் அவர் தீபங்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். தீபங்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் தான் ஜெயம் கொண்டார். இவர் முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருந்திருக்காரு. முதல் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவர் யாரு? ஜெயம் கொண்டார். இவரை பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்திருக்காரு. ஜெயம் கொண்டாரை பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் அப்படின்னு புகழ்ந்தவர் யாரு? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இந்த கலிங்கத்து பரணி அப்படின்றது 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணுதான் பரணி. இது தமிழில் முதலில் எழுந்த பரணி இந்த நூல் தான். தமிழ்ல முதல்ல எழுந்த பரணி நூல் என்னது? கலிங்கத்து பரணி. இது முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை பத்தி பேசுறதா இந்த கலிங்கத்து பரணி. முதலாம் குலோத்துங்க சோழனுக்கும் கருணாகர தொண்டைமான், அது அவருடைய படைத்தளபதி, இவங்களுக்கு கலிங்க நாட்டில் நடந்த போரை பத்தி சொல்றதுதான் கலிங்கத்து பரணி. இந்த நூலை தென்தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் புகழ்ந்திருக்காரு. கலிங்கத்து பரணிய தென்தமிழ் தெய்வப்பரணின்னு புகழ்ந்தவர் யாரு? ஒட்டக்கூத்தர். அப்போ கலிங்கத்து பரணி கலித்தாலிசையால் பாடப்பெற்றது. கலிங்கத்து பரணி கலித்தாலிசையால் பாடப்பெற்றது. மொத்தம் எத்தனை தாலிசைகள் இதுல கலிங்கத்து பரணியில இருக்கு அப்படின்னா 599 தாலிசைகள் இருக்கு. 599. பரணினா என்னன்னா, போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுறதுக்கு பேர் தான் பரணி. ஆணை 1000 அமரடி வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படி சொல்லிட்டு பன்னிரு பாட்டியல் பரணிக்கு இலக்கணம் வகுத்திருக்கும். இதுதான் ஜெயம் கொண்டார் அவரை பத்தி நூல்வெளி பார்த்துட்டோம். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக்கி கொண்டவர்கள். அவர்தம் வீரமும் போர் அறமும் தனிச்சிறப்பு வாய்ந்தது இல்லையா? அப்போ பகைவரை அஞ்ச செய்யும் வீரமும் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறமும் தமிழரின் மாண்பினை நமக்கு உணர்த்துறது. அதை போற்றி பாடுற இலக்கியமான சிற்றிலக்கியமான கலிங்கத்து பரணியோட பாடல்கள் சிலவற்றை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கலிங்கப்படையின் நடுக்கம். எதுகொள் இது மாயை ஒன்றுகொள் எரிகொள் மரளி ஊழியின் கடை அதுகொள் என அலரா இருந்தனர் அலதி குலதியோடு ஏழ்கள் இங்கிறே. என்ன சொல்றாங்கன்னா, சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் இது என்ன மாய வித்தையா, இது என்ன மாய வித்தையா என வியந்தனர். சோழர் படையை பார்த்து கலிங்கர் நாட்டை சேர்ந்த போர் வீரர்கள் அப்போ தம்மை எரிக்க வந்த தீயோ அப்படின்னு அஞ்சினாங்களாம். எரிகொள் மரளி, தம்மை எரிக்க வந்த தீயோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சினாங்களாம். சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினர். இதுல மரளினா யமன், நமன் காலன் எல்லாமே யமன் தான். அப்போ நம்ம கொல்ல வந்த உயிரை பறிக்க வந்த காலனோ அப்படின்னு சொல்லிட்டு யமனோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிருக்காங்க. தமது இறுதி காலம் நெருங்கி விட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினாங்களாம். யாரு? கலிங்க போர் வீரர்கள். எதுகொள் இது மாயை ஒன்றுகொள் எரிகொள் மரளிகொள் ஊழியின் கடை அதுகொள் என அலராயிருந்தனர் அலதி குலதியோடு ஓல்கள் இங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா கலிங்கர் தோற்று சிதைந்து ஓடல். கலிங்கர்கள் தோற்று சிதைந்து ஓடல். வலிவர் சிலர் கடலில் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி பண்புலம் இழிவர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் என்றியே. இதுக்கு என்னன்னா, அப்படி நடுக்கி அந்த கலிங்க படையினர் என்ன பண்ணுவாங்கன்னா, படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடிருக்காங்க. சிலர் கடலில் தாவி குதித்து தப்பி ஓடிருக்காங்க. சில பேர் யானைகளின் பின்னாடி மறைஞ்சுக்கிட்டாங்க, அதான் வெங்கரி மறைவர். சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த திசையில் செல்வது அப்படின்றது தெரியாம செல்வதற்கு அரிதா இருக்கக்கூடிய மலை குகைகளுக்குள்ள புதற்குள்ளேயும் தப்பி ஓடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோழர் படையை பார்த்து கலிங்கர்கள் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே. கலிங்க வீரர்கள் ஒருவர் முந்தி கொண்டு ஓடினாங்களாம். தம் நிலையையும் மற்றவர் நிலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதா எண்ணி அஞ்சினாங்க. அப்ப தஞ்சம் வேண்டி வணங்கினாங்களாம் சோழர் படையிட்ட. மலைகள் அதிர்வன போல் உடன்றன வளவன் விடுபடை வேலம் என்றிருள் முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. அந்த சோழ மன்னன் படையிலுள்ள யானைகள் சினமுற்று இடியை போல பிளறிச்சு. அவ்வோசையை கேட்டு அஞ்சி வீரர்கள் என்ன பண்ணாங்க, இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் என்ன பண்ணாங்க, புறமுது காட்டி ஓடி உயிர் பிழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்திருக்கு கலிங்க படையின் சோழர் படையோட
கலிங்க நாட்டின் மீது நடத்தப்பட்ட போர். ஆசிரியர் ஜேம்ஸ் கொண்டார். இப்போ இந்த பாடலை பார்த்துட்டோம். இந்த பாடலுக்கான பொருள் பார்த்துட்டோம். இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மரளி அப்படின்னா காலன், யமன். கரினா யானை. தூறு அப்படின்னா புதர். அருவர்னா தமிழர், அருவர் தமிழர். உடன்றன் அப்படின்னா சினந்து எழுந்தன. வலிவர்னா நழுவி ஓடுவர், நழுவி ஓடுவர். பிளம்னா மலைக்குகை, பிளம் மலைக்குகை. முளைனாலும் மலைக்குகை தான். பிளம் முளை இரண்டுக்குமே பொருள் என்னன்னா மலைக்குகை. மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல், இறைஞ்சினர்னா வணங்கினர். மண்டுதல், நெருங்குதல், இறைஞ்சினர், வணங்கினர். இப்போ இந்த படைவேலம் அப்படின்ற பாடத்தை முழுசா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாடலை பார்த்தாச்சு, சொல் பொருள் பார்த்துட்டோம், பொருளும் பார்த்தாச்சு, நூல்வெளியும் பார்த்தாச்சு. ஜேம்ஸ் கொண்டார் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவர், யாருடைய அவையில் வேலை பார்த்துருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த பாடத்துக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். சிங்கம் டேஸில் வாழும் அப்படின்னா முளை, முளைனா மலைக்குகை, அதில் வாழும். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்ச உணர்வு. வெங்கரி அப்படின்ற ஒரு சொல்ல நம்ம பிரிச்செழுதணும் அப்படின்னா வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் அப்படின்ற சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன போல் உடன்றன அப்படின்னு சேரும். ஓகே, இப்போ அடுத்ததான் என்ன படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு விடுதலை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மீரா, எழுத்தாளர் மீரா அவங்க தான் கொடுத்துருக்காங்க. பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி மீரா அவங்கள பற்றி பார்த்துடலாம். மீ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் உடையவர் தான் மீரா. மீ ராஜேந்திரன் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. கல்லூரி பேராசிரியர். அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர். இவர் ஒரு இதழை நடத்தியிருக்காரு. என்னன்னா அன்னம் விடு தூது, மீரா. இவருடைய மற்ற நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊசிகள், குக்கு, மூன்று மாறும், வா இந்த பக்கம். ஊசிகள், குக்கு, மூன்று மாறும், வா இந்த பக்கம் அப்படின்னு பல நூல்கள் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் அப்படின்ற நூலிலிருந்து தான் நம்மளுக்கு இந்த பாடப்பகுதி, அதாவது விடுதலை திருநாள் அப்படின்ற ஒரு பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. கோடையும் வசந்தமும். இப்போ இந்த பாடத்தை பார்க்கலாம். பிறந்த நாள், திருமண நாள் போன்றன தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் நாள்களாகும். அதாவது பிறந்த நாளும் திருமண நாளும் அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி அளிக்கும். சமய தொடர்பான விழாக்கள் குறிப்பிட்ட சமயத்தினருக்கு மகிழ்ச்சி அளிக்கும். ஆனா இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இன்றியமையாத நாள் தான் என்னது, விடுதலை திருநாள். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. அதாவது 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அந்த அரக்கராகிய அந்நியரோட இருண்ட ஆட்சி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற நாள் தான் இது. செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நீர் மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அது இந்த நாள். அப்போ உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை அப்படின்ற உறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் தான் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கு ஒடிந்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்குமம் பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அது இந்த நாள். அடிமையாய் தவித்து கொண்டிருந்த அந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன்னோட கைவிலங்கை உடைத்து பகைவர் எல்லாரையும் அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில திலகம் விட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் தான் இந்த நாள். சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அது இந்த நாள். சதி வழக்குக்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் போது கடைசி நேரத்தில் கூட அவருடைய மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடுதலை தோன்றிய நாள் இன்று அப்படி சொல்றாங்க. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சுக்காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அது இந்த நாள். அதாவது பகைமை அப்படின்ற ஒரு முள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி மூச்சுக்காற்றால் பூபால இசை பாடிய நாள் இந்த நாள். அப்போ இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். இந்த இன்பம் தரக்கூடிய இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய்நாட்டை தமிழால் வணங்குவோம் சொல்லிட்டு இந்த விடுதலை திருநாள் அப்படின்ற படத்தை மீரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை நம்ம பார்த்துட்டோம். இந்த பாடலுக்கான பொருள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இந்த பாடத்துக்கான சொல்லும் பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா சீவன் அப்படின்னு என்னது, உயிர். சீவன் உயிர். சத்தியம் அப்படின்னா உண்மை, சத்தியம் உண்மை. ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி. வையம்னா உலகம். சபதம்னா சூளுரை. மோகித்து அப்படின்னா விரும்பி.
சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி, வையம்னா உலகம், ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, சத்தியம் உண்மை, சீவன்னா உயிர். இப்போ இந்த பாடத்துக்கான சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம். மீரா அப்படின்றவங்க யாரு அப்படின்றது சம்பந்தமான ஒரு நூல்வெளியும் பார்த்துட்டோம். இந்த பாடத்தை இப்போ முழுசா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததான் என்ன பாடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுத்த பாடம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு பார்க்கலாம். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. தரிசனம் அளித்தது. இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு அப்படின்னா, வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம்னா உலகம். சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடித்து அப்படின்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை கூட்டல் எரித்து அப்படின்ற சொல்ல சேர்க்கும் போது காட்டை எரித்து அப்படின்னு சொல்லிட்டு சேரும். அடுத்ததா இதன் கூட்டல் தரும் அப்படின்ற சொல்ல சேர்க்கும் போது இதன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சேரும். அடுத்து பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவரை பத்தின ஒரு பாடம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்துடலாம். தாம் எடுத்துக்கொண்ட செயல்ல வெற்றியாளராக விளங்கிட வேணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அப்ப எண்ணியதை எண்ணியவரை செய்து முடிக்கும் வல்லமை சிலருக்கு தான் வாய்க்கும். அத்தகையோர் மக்கள் மனதில் தலைவரெல்லாம் நின்று வாழ்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கும்பகோணத்துல ஒரு ஆணையடி பள்ளி. அங்கே நண்பகல் உணவு இடைவெளியின் போது மாணவர்கள் எல்லாம் அங்கங்கே அமர்ந்து அவங்க கொண்டு வந்த உணவை சாப்பிடும்போது உடன் பிறந்த 2 சிறுவர்கள் மட்டும் பசியோட ஓரமாக அமைந்திருந்தாங்க. அப்போ பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கொஞ்சம் பொறுத்துக்க தம்பி, மாலை வீட்டுக்கு போனதும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறான். அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறதில்லன்னு கேட்கும்போது, வீட்டு வேலை செஞ்சு அம்மா கொண்டு வர்றப்பனா நமக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு தான் போதுமானதாக இருக்கும். அம்மா என்ன செய்வாங்க பாவம் அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, வீட்டு வேலைக்கு போய் தான் அம்மா மாலையில் எப்படி நம்மளுக்கு அரிசியோடு வந்து சமைச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இருவரும் பசியுடன் தான் பாடம் படிக்கிறாங்க. அந்த சிறுவரில் தம்பி இப்போதுதான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தம்பி தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். பசியால் வாடிய தமது இளமைக்கால நினைவுகள் இப்போதும் மறையாமல் அவரது உள்ளத்தில் சுற்றி கொண்டே இருக்குதான். தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு. அதனாலதான் காமராஜர் காலத்துல தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம், அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமா அதை மாத்தி காய்கறிகள், பருப்பு வகைகள், இந்த உணவுகள்லாம் வழங்கணும்னு சொல்லிட்டு எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இளமை காலத்துல பசியோட கொடுமையால வாடியதை அவர் மறவாமல் தாம் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தையின் பசியை தீர்க்க திட்டம் தீட்டிய அந்த உயர்ந்த மனிதர் தான் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன். இவர் புரட்சி நடிகர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இவர் வந்து வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவர். வறுமை காரணமாக தான் அவருடைய அண்ணனும் படிப்பும் 2 பேரோட படிப்பும் பள்ளி படிப்பு தொடர முடியாம முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நாடக குழுவில் சேர்றாங்க. நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தன்னோட நடிப்பாற்றலால் நாடக குழுவோட முதன்மை நடிகராக மாறுறாரு. அதுக்கப்புறம் திரைப்படத்துறையில் அவர் நுழையிறாரு. நாடகத்துறை போலவே திரைப்படத்துறையிலையும் சிறு சிறு வேடங்களில் அவர் நடிக்க தொடங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக கதாநாயகனாக இருந்திருக்காரு. அப்போ எம்ஜிஆர் அவர் ஏற்று நடித்த கதை மாந்தர் மூலம் ஏழை எளியோர், உழவர்கள், தொழிலாளர்கள் இவங்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுற மாதிரி தான் அவர் நடிச்சிருக்காரு. மக்கள் அவரை புரட்சி நடிகர், மக்கள் திலகம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. புரட்சி நடிகர், மக்கள் திலகம். மேலும் இந்திய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எம்ஜி ராமச்சந்திரன் அவங்களுக்கு சிறந்த நடிகருக்கு வழங்கக்கூடிய விருதான பாரத் அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கு. பாரத். திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க. இவரை பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கேரளாவை சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு ஃபர்ஸ்ட் குடிபெயர்ந்திருக்காங்க. இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி திங்கள், அதாவது ஜனவரி 17 கோபாலன் சத்யபாமா அப்படின்ற இணையருக்கு இவர் 5வது மகனா பிறக்கிறாரு. 1917 ஜனவரி 17. இவர் குழந்தையா இருக்கும்போது தந்தையை இழந்ததுனால எம்ஜிஆர் அவங்களோட தாய் குழந்தைகளுடன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்துல குடிபெயர்ந்துட்டாங்க. ஓகே, எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல தாம் பாடி நடித்த ஒரு சில பாடல் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, மாபெரும் சபதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா வாழணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்களையும் தன்னோட சினிமால சொல்லியிருக்காரு. அடுத்து பொன்மன செம்மல் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் அவர் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு என்னைக்குமே கொடுத்து மகிழ்ந்தவர். புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்த போதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு துயர் துறைக்க கொடைக்கரங்கள் நீட்டியிருக்காரு. எம்ஜிஆர் ஒரு தடவை வெளியூர்ல இருந்து மகிழ்ந்துல வந்துட்டு இருக்கும்போது ஒரு மூதாட்டியும் சிறுமியும் காலில் செருப்பு இல்லாம மரங்களுக்கு இடையில நிழலை தேடி அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களோட மனைவியும் அவங்க கூட வந்து இன்னொரு உறவினரோட 2 செருப்பையும் கலட்டி அந்த சிறுமிக்கும் மூதாட்டிக்கும் கொடுத்துருக்காரு. இதுல இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு
காலனி வழங்கும் திட்டத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்தியிருக்காரு. இங்கே பாக்ஸ் பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கு. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்று இருக்கு. அவரது இறப்புக்கு பின்னாடி இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா அப்படின்ற விருதை 1988 எம்ஜிஆருக்கு கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது கிடைத்த ஆண்டுனா 1988. அப்போ எம்ஜிஆர் ஒரு தடவை படப்பிடிப்புக்காக காஷ்மீர் சென்றிருந்தப்போ அங்கிருந்த இந்திய படைவீரர் நலச்சங்கத்தினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சங்க விழாவிற்கு எம்ஜிஆர் வருகை தரணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் நன்கொடை வழங்க விரும்பியிருக்காங்க. அப்போது அவங்ககிட்ட காசு இல்லாததுனால அங்கே தங்கியிருந்த தமிழ்நாடு தொழிலதிபர் ஒருவர்கிட்ட பெருந்தொகையை கடனாக வாங்கி கொடுத்துட்டு சென்னை திரும்பினதும் அதை முதல் வேலையை திருப்பி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பிறருக்கு வியக்கத்தக்க வகையில் செல்வத்தை வாரி வழங்கினதுனால இவரை பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சமூக நலத்திட்டங்கள். எம்ஜிஆர் அவருடைய சமூக நலத்திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் அவர் இருந்தப்ப ஏழை எளிய மக்களோட வாழ்க்கை தரம் உயர அரும்பாடுபட்டிருக்காரு. என்னென்ன திட்டங்கள்? புலவர்களின் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் கொண்டு வந்திருக்காரு. ஆதரவற்ற மகளிருக்கான திருமண உதவி திட்டம் கொண்டு வந்திருக்காரு. தாய்சேய் நல இல்லங்கள், பல்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்குற திட்டம், வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு உதவித்தொகை வழங்குற திட்டம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி புகழ் பெற்றவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க. இவங்களுடைய தமிழ் வளர்ச்சி பணிகள் எப்படி இருந்துச்சு? எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை செஞ்சிருக்காரு. தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தத்தை சிலதை நடைமுறைப்படுத்தியிருக்காரு. மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு 1981 நடைபெற்றிருக்கும். அதை சிறப்பாக நடத்தியிருக்காரு. தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்புல தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சவரும் எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க தான். அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் மூலமாக அனைவரையும் கவர்ந்த இந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மனச் செம்மலாக வளர்ந்து மக்கள் தலமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனசுல நீங்க இடம்பெற்றிருக்காரு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழக அரசால சென்னையிலையும் மதுரையிலையும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டியிருக்காங்க. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்தர் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு. இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அவங்களுடைய தமிழ் வளர்ச்சி பணிகள் என்னென்ன, அவங்க கொண்டு வந்த சமூக நல திட்டங்கள்லாம் என்னென்ன, அடுத்துதான் அவங்களுக்கு எப்போ விருது கிடைச்சிது, அவர் ஏன் பொன்மலை செம்மல்னு சொல்கிறாங்க, அவர் எங்கே பிறந்தாரு, யாருக்கு பிறந்தாரு, எத்தனாவது மகனாக பிறந்தாரு, எந்த தேதியில் பிறந்தாரு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அடுத்து அவர் புரட்சி நடிகர்னு ஏன் சொல்கிறாங்க, அவரோட இளமை வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே இந்த பாடத்தை நம்ம முழுசாக பார்த்துட்டோம். இந்த பாடத்துக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் அப்படின்னா கும்பகோணத்தில். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமல் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய குடும்ப வறுமை தான். இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியதுன்னா பாரத், இந்திய அரசு பாரத். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் அதை விரிவுபடுத்தி தான் சத்துணவு திட்டமாக மாற்றிருப்பாரு. அப்போ இங்கே மதிய உணவு திட்டம் தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து அறிவுசால் ஔவையார். இதில் கதைப்பகுதி தான் அது. காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 சொல்லிட்டு 3 காட்சிகள் கொடுத்துருப்பாங்க. கல்வி அறிவில் சிறந்த அறவுரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் கொண்டதான் நம்மளுடைய தமிழ்நாடு. இவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமை. அப்போ அறிவில் சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவுனாங்க. அந்த மாதிரி 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற போரை ஔவையார் எப்படி அதை தடுத்தாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். முதல் காட்சி என்ன அப்படின்னா, அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுக்கறது தான் இதில் முதல் காட்சியாக அமைஞ்சிருக்கும். இது நீங்களே உண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இந்த நாட்டை ஆள்றது பல பேர் வரலாம், ஆனால் உங்களை மாதிரி தமிழ் புலவர்கள் தான் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த கதை பகுதியை முடிச்சிருப்பாங்க. அப்போது இதில் இருக்க ஒரு பாடல் பாருங்க. சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே, இந்த நெல்லிக்கனி நீ எனக்கு கொடுத்தியே அப்படின்றதான் அந்த பாடலோட பொருள். இந்த பாடலை சொன்னது ஔவையார். சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கி ஈந்தனையே, ஔவையார். காட்சி 2 என்ன அப்படின்னா, அதியமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொண்டைமான் நம்ம மேல படையெடுத்து வரப்போறாரு அப்படி சொல்லும்போது ரொம்ப சோகமா இருக்கும்போது அப்போ அவ்வை கேட்குறாங்க, நான் இதை பத்தி நான் பேசுறேன்,
அந்த போரை ஒழிக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா தொண்டைமான்கிட்ட நான் போய் நேரடியாக போய் பேசிட்டு வரேன் அப்படின்றது அந்த 2வது காட்சியாக இருக்கும். 3வது காட்சி என்ன காட்டுறாங்க? தொண்டைமானுடைய அவையை காட்டுறாங்க. அப்போது தொண்டைமான் வந்து வருக ஔவையாரே அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று அவங்களோட படைக்கருவிகள் எல்லாம் காட்டுறாங்க. அப்போ ஔவையார் என்ன சொல்கிறாங்க, நீ புதுசு மாதிரி வச்சுருக்க, என்னுடைய மன்னரான அதியமான் நெடுமானஞ்சி அவருடையது வந்து ரொம்ப ரத்தக்கரை படிந்து ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்ற மாதிரி அதை வந்து புகழ்ந்து சொல்லும்போது அப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, போரை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்காரு. யார்? தொண்டைமான் வந்து போர் வேணாம்னு சொல்லியிருப்பார். இதை தான் வந்து 3வது கதை பகுதியாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கதை தான், தேர்வு நோக்கில் இதில் எதுவுமே இல்லை. 2 பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. உள்ளது பார்த்துட்டோம். அடுத்ததான் ஔவையார் பாடினதான் கொடுத்துருக்காங்க. இவ்வே பீலியணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை விவியன் நகரவே அவ்வே பகைவருக்கு உத்தி கோடு சிதைந்து கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைனுதி வேலை அப்படி சொல்லிட்டு ஔவையாருடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட அந்த பாடம் முடிந்தது. இதில் தேர்வு நோக்கில் எதுவும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள், எங்கெங்க மிகும் எங்கெங்க மிகாது. ஓகே, கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது, எப்படி தெரியும். இந்த சொற்கள் எல்லாம் படித்து பார்க்கும்போது இயல்பா படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஒரு ஓசை இடைவெளி இருக்கிறத உணர முடியுது. அப்போ கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது, எப்படி தெரியும். இப்படி நம்ம படிக்கும்போது நம்ம வந்து இயல்பை படிக்க முடியுது. அப்போ நம்ம பேசும்போது இப்படி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ ஒரு சொல்லின் முதல் எழுத்து கா சா தா பா அப்படின்ற ஒரு வல்லின எழுத்து வரிசைகள் ஒன்றாக இருந்துச்சுன்னா அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். ஒரு சொல்லின் முதல் எழுத்து காசா தாபாவா இருந்தா இதை வல்லினம் மிகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ எல்லா இடங்களிலும் வல்லின மெய்யெழுத்து மிகும் அப்படின்னு சொல்ல முடியாது. மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம், இந்த சொற்கள் எல்லாம் வல்லினம் மிகவில்லை அப்படின்றத கவனிங்க. அப்போ இவ்வாறு வல்லினம் மெய் மிக கூடாத இடங்களை வல்லினம் மிகாத இடங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேணும், அது மட்டும் கிடையாது. செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருக்கணும். இதுக்கு தான் எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா. அப்போது இதில் இக்கு அப்படின்ற ஒரு எழுத்து வந்து மாறுறதுனால பொருளே மாறுது. முதல்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா மண்வெட்டியை எடுத்து வா, மண்வெட்டி அப்படின்ற ஒரு பொருளை எடுத்து வான்ற பொருளை தரும். இரண்டாவதை பார்க்கும்போது மண்ணை வெட்டி கொண்டு வான்ற பொருளை தரும். அப்போ வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுறதும் தவறு. இதுதான் சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவாங்களாம். வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்னு பார்ப்போம். அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிபுகளில் வல்லினம் மிகும். அந்த இந்த சுட்டு திரிபுகள் வல்லினம் மிகும். அந்த பக்கம் இந்த கவிதை. எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எந்த திசை எந்த சட்டை. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வர்ற இடத்துல வல்லினம் மிகும். தலையை காட்டு, பாடத்தை படி. நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்துல வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். அதாவது வெளிப்படையாக வந்துச்சுன்னா வேற்றுமை தொகையில் மிகாது, இங்கே வந்து தொடர், அப்போ மிகும். இகரத்தில் முடியும் வினைச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எழுதி, ஓடி, அப்போ இகரத்தில் முடியுது, அங்கே மிகும். உகரத்தில் முடியும் வினைச்சங்களை வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் அங்கே வல்லினம் மிகும். பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தார், அப்படி. அப்போ எதிர்மறை பேரச்சத்தின் இறுதியில் எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்டு எதிர்மறை பேரச்சம். அதாவது செல்லா காசு, எழுதா பாடல், இதில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். மலர்பாதம், தமிழ்தாய். உருவகத்திலே மிகும். தமிழ்தாய், வாய்ப்பவளம். அப்போது அப்படி இப்படி எப்படி அப்படின்ற சொல்களையும் வல்லினம் மிகும். 8 10 அதாவது எண்ணு பெயர்களில் 8 10 மட்டும் மிகும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். திசை பெயர்கள் அடுத்து வல்லினம் மிகும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அந்த மாதிரி. மகரமை முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அதில் மகரமை அழிந்து அந்த இடத்துல வல்லினம் மிகும். மரச்சட்டம், வட்டப்பாறை. அப்போ வல்லினம் மிகா இடங்கள்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் தொடர்கள் அடுத்து வல்லினம் மிகாது. தம்பி படித்தான், பானை அதாவது யானை பிளிரியது. அப்போது எழுவாய் சொல். அது இது எது அதில் மிகாது. பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம், அதில் வல்லினம் மிகாது. அதான் எழுதிய பாடல், எழுதாத பாடல். இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வர இடங்களில் வல்லினம் மிகாது. இலை பறித்தேன், காய் தின்றேன். உகரத்தில் முடியும் வினைச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகாது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எழுது பொருள், சுடுசோறு. அப்படி இப்படி எப்படி அப்படின்ற சொற்களில் வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி
ஏற்றுக்கொண்டார். உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை வெற்றிலை பாக்கு உண்மை தொகையில் மிகாது. இப்போ எதில் மிகும் மிகாது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்ததான் தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மைனா ஒருமை பன்மையில் நான் அல்லேன், பன்மைனா நாம் அல்லோம், நாம் அல்லோம். முன்னிலைனா ஒருமையில் நீ அல்லை, பன்மைனா நீ வீர் அல்லீர். படற்கையில் ஆண் பால்னா அல்லன், பெண் பால்னா அல்லல், பலர்பால்னா அல்லர், ஒன்றன் பால்னா அன்று, பலவின் பால்னா அல்ல, அவை அல்ல. இதில் பாருங்க, அதை செய்தது நான் அல்லேன், பானை உடைத்தது கண்ணன் அல்லன், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர், பகைவர் நீவீர் அல்லீர். இதுதான் சரியானது. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் அல்ல, இவை அல்ல. உங்களோடு வருவோர் நாங்கள் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஈமாய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. இந்த நிலத்து உரிமையாளர் நீ அல்லை. அப்போ இதுதான் அதுக்கான சரியான சொற்றொடர்கள். பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான தேர்வில் கேட்கலாம். அடுத்து இதில் வரிசை என்னன்னா, அதியமான் ஃபஸ்ட்டு அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குறது, தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் அவ்வைக்கு தெரிவிக்கிறது, அடுத்து தொண்டைமானிடம் அவ்வை தூது போகிறது, அவ்வைக்கு தொண்டைமான் தன் படைக்கருவிகளை காட்டுறது, அடுத்ததான் தொண்டைமான் அவ்வை அதியமானிடம் படை சிறப்பை குறிப்பால் உணர்த்துதல், அடுத்து 5 கடைசி தொண்டைமான் போர் வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்கிறது. கடைசியாக கலைச்சொல் பார்க்கலாம். குதிரை ஏற்றம் அப்படின்னா ஈக்வஸ்ட்ரியன், கதாநாயகன் தி ஹீரோ, முதலமைச்சர்னா சீஃப் மினிஸ்டர், தலைமை பண்புனா லீடர்ஷிப், ஆதரவுனா சப்போர்ட், வரினா டேக்ஸு, வெற்றினா விக்டரி, சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதோட இந்த இயல் 7 கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்ததாக இயல் 8 பார்க்கலாம். தேங்க்யூ.